1 மில்லியன் காப்பீஸ்க்கு மேல சூப்பர் டூப்பர் சேல்ஸ் அச்சீவ் பண்ண 2 நாவல்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த 2 புக்ஸுமே ரிட்டன் இன் வெரி சிம்பிள் இங்கிலீஷ் அண்ட் வெரி ஈஸி டு ரீட். ஸோ போத் ஆர் வெரி குட் ஃபார் பிகினர்ஸ். அது மட்டும் இல்லாம இந்த 2 புக்ஸுமே பாத்தீங்கன்னா லெஸ் தேன் 150 பேஜஸ். ஸோ நீங்க 2 சிட்டிங்ல படிச்சு முடிச்சிட முடியும். அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் 3 சிட்டிங்ஸ். கொஞ்சம் ஆம்பிஷியஸா ரீட் பண்ணீங்கன்னா ஒரே நாள்ல கூட படிச்சு முடிக்க முடியும். இந்த 2 நாவல்ஸுமே ஆக்சுவலா ரிட்டன் பை ஜாப்பனீஸ் ஆத்தர்ஸ். ஜாப்பனீஸ் ஆத்தர்ஸ் அப்படின்னு உடனே கொஞ்சம் ஸ்டிமுலேட் ஆயிடாதீங்க. அவங்க நாடை பத்தி எழுதியிருப்பாங்க, அவங்க கலாச்சாரத்தை பேஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க. அது நமக்கு புரியுமா, நம்மளால ஈஸியா கனெக்ட் ஆக முடியுமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நான் கூட ஃபர்ஸ்ட் அப்படிதான் நினைச்சேன். பட் ஆனா இந்த மாதிரி வேரியஸ் ஆத்தர்ஸோட புக்ஸ் படிக்கும் போது தான் தெரிஞ்சுது, எங்க இருந்தாலும் மனுஷன் தானே. கலாச்சாரங்கள், வாழ்க்கை முறைகள் இதுலலாம் நிறைய டிஃபரன்சஸ் இருந்தாலுமே மனுஷனோட உணர்வுகள் எப்பவுமே எந்த இடத்துல வாழ்ந்தாலுமே சேமா தான் இருக்கும். ஒரு நாவல் 1 மில்லியன் காப்பீஸ்க்கு மேல சேல்ஸ் அச்சீவ் பண்ணணும்னா அது எங்க எழுதப்பட்டதோ அந்த நாட்டுல மட்டும் வித்தா பத்தாது. அது வேர்ல்டு வைட் எல்லா மக்களாலுமே வரவேற்பு பெற்று இருக்கணும். அப்பனா இந்த 2 நாவல்ஸுமே எந்த அளவுக்கு உலக மக்கள் கிட்ட கனெக்ட் ஆயிருக்குன்றத பாத்துக்கோங்க. அந்த 2 நாவல்ஸ் என்னென்னு பாத்துடலாமா? லெட்ஸ் கெட் இன்டு இட். ஃபர்ஸ்ட் நான் சஜஸ்ட் பண்ண போற நாவலோட பேரு பிஃபோர் த காஃபி கெட்ஸ் கோல்ட், ரிட்டன் பை டோஷி காசு. இது ஒரு கான்செப்ட் பேஸ்டு நாவல். என்ன கான்செப்ட்னா டைம் டிராவல். டைம் டிராவல்னு உடனே இன்டர்ஸ்டெல்லார் மாதிரி பயங்கரமான சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ், பிசிக்ஸ் இதை பத்திலாம் சொல்லுவாங்க, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்படின்லாம் எதிர்பார்க்காதீங்க. அப்படிலாம் இருக்காது. ஒரு சிம்பிள் டைம் டிராவல் கான்செப்ட் வச்சிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி கதை ரொம்ப ஸ்மூத்தா நகரும். ஒரு சின்ன காஃபி ஷாப் இருக்கும். அந்த காஃபி ஷாப்ல பாத்தீங்கன்னா மொத்தமே 3 டேபிள் தான் இருக்கும். அதுல அந்த கார்னர்ல இருக்கிற டேபிள் சேர்ல யாராவது உட்கார்ந்து அவங்க சர்வ் பண்ற காஃபி, சூடான காஃபியை குடிச்சாங்கன்னா அவங்களால டைம் டிராவல் பண்ண முடியும். அதுல ஒரு கேட்ச் என்னன்னா, அவங்க எந்த டைமுக்கு போனாலுமே அந்த காஃபி ஆறுறதுக்குள்ள அவங்க திரும்பி பிரசன்ட்டுக்கு வந்தே ஆகணும். அதுதான் பிஃபோர் த காஃபி கெட்ஸ் கோல்டு. அப்படி வரலன்னா சம்திங் வில் ஹேப்பன் டு தெம். இதுக்கு மேல நான் இந்த நாவலை பத்தி எதுவுமே சொல்ல விரும்பல. ஏன்னா இது ஆல்ரெடி ஒரு சின்ன நாவல் தான். நீங்க கண்டிப்பா இதை வாங்கி படிங்க. யூ won't கெட் டிசப்பாயிண்டட். அடுத்து நான் சஜஸ்ட் பண்ண போற நாவலோட பேரு கன்வீனியன்ஸ் ஸ்டோர் உமன், ரிட்டன் பை சயாக்கா. இது ஒரு கேரக்டர் பேஸ்டு நாவல். இந்த கதையில வர மெயின் கேரக்டர் யாருன்னா ஒரு லேடி. அவங்க கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களோட கேரக்டர்ல சில அப்நார்மாலிட்டிஸ் இருக்கும். அதாவது வேரியஸ் இன்ஸ்டன்சஸ் ஆஃப் லைஃப்ல அவங்க எப்படிலாம் பிஹேவ் பண்றாங்க, வேரியஸ் சிச்சுவேஷன்ஸ்ல அவங்க எப்படிலாம் ரியாக்ட் பண்றாங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஜென்ரல் பப்ளிக் ரியாக்ட் பண்ற மாதிரியே அவங்களும் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க டிஃப்ரெண்டா ரியாக்ட் பண்ணுவாங்க. ஆத்தர் நம்மள பல இடத்துல நம்மள திங்க் பண்ண வைப்பாரு. இந்த மாதிரி ஒருவேளை அந்த லேடி ரியாக்ட் பண்றது தான் நார்மலோ, ஜென்ரல் பப்ளிக்கான நம்ம தான் ஆக்வர்டா சில சிஸ்டம் இங்க சொசைட்டில சில சிஸ்டம்லாம் செட் பண்ணி வச்சிருக்கோமோ அப்படின்ற மாதிரிலாம் திங்க் பண்ண வைப்பாரு. ஆக மொத்தத்துல பாத்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு ஹார்ட் வார்மிங்கான கதை. இதை கண்டிப்பா படிங்க. யூ won't regret reading it. ஓகே கைஸ், we have come to the end of the video. என்னோட சேனல்ல இருக்கிற மற்ற வீடியோஸையும் பாருங்க. It is all about books and reviews. I'll see you in another video soon. Until then, peace.